நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுக்கும் முன்பு, நீங்கள் அமைதியாக அமரும் ஒவ்வொரு நேரத்துக்கும் முன்பு ஒரு காலம் இருந்தது. அங்கு வேலை என்பது தேர்வு அல்ல, அது உயிர் வாழ்வதற்கான போராட்டம். இடைவேளை இல்லை, பாதுகாப்பு இல்லை, குரலும் இல்லை. ஒருவர் விழுந்தால் அவருக்கு பதிலாக இன்னொருவர் வந்துவிடுவார். ஆனால் ஒரு நாள் அது எல்லாம் மாறியது. அரசு காரணமாக அல்ல, மக்கள் இன்னும் போதும் என்று சொன்னதால். இது வெறும் வரலாறு இல்லை, இன்று நீங்கள் வாழும் 8 மணி வேலை நேரத்தின் விலை. 1800களின் இறுதிக்காலம். உலகம் முழுவதும் தொழிற்சாலைகள் வளர்ந்தன, ஆனால் தொழிலாளர்களுக்கு உரிமைகள் இல்லை. ஒரு நாளுக்கு 12 முதல் 16 மணி நேரம் வேலை, சில சமயம் அதற்கும் மேல். இடைவேளை இல்லை, பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளும் ஆபத்தான வேலைகளில் வேலை செய்தார்கள். காயங்கள் சாதாரணமாகிவிட்டது. மரணம் யாருக்கும் கவலை இல்லை. அவர்கள் மனிதர்கள் போல நடத்தப்படவில்லை, இயந்திரங்கள் போல நடத்தப்பட்டார்கள். மெதுவாக கோபம் உருவானது. தொழிலாளர்கள் ஒன்றிணைந்தார்கள். அவர்களின் கோரிக்கை ஒன்றுதான்: 8 மணி வேலை, 8 மணி ஓய்வு, 8 மணி வாழ்க்கை. அமெரிக்கா முழுவதும் வேலை நிறுத்தம் பரவியது. லட்சக்கணக்கானோர் ஒன்றாக சேர்ந்தனர். 1886 மே 1 வரலாற்றை மாற்றிய நாள். சிகாகோ நகரம் போராட்ட மையமாக மாறியது. ஆயிரக்கணக்கானோர் அமைதியாக கூடியிருந்தனர், ஆனால் பதற்றம் அதிகமாக இருந்தது. மே 4 அன்று ஒரு குண்டு வெடித்தது. துப்பாக்கிச்சூடு நடந்தது. தொழிலாளர்களும் போலீசும் உயிர் இழந்தனர். நகரம் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது. தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். சிலர் ஆதாரம் இல்லாமல் தண்டிக்கப்பட்டனர். ஆனால் அது இயக்கத்தை உடைக்கவில்லை, அதை மேலும் வலுவாக்கியது. 1889 உலகம் ஒரு முடிவு செய்தது. மே 1 சர்வதேச தொழிலாளர் தினமாக அறிவிக்கப்பட்டது. உரிமை, மரியாதை, ஒற்றுமை. சில நாடுகள் இதை செப்டம்பருக்கு மாற்றினாலும் அதன் அர்த்தம் மாறவில்லை. இன்று இது ஒரு விடுமுறை போல தெரிகிறது, ஆனால் அதன் பின்னால் ஒரு பெரிய வரலாறு உள்ளது. 8 மணி வேலை நேரம், பாதுகாப்பு உரிமை, நியாயமான சம்பளம், மனித மரியாதை. இவை அனைத்தும் போராட்டத்தின் விளைவு. மாற்றம் எளிதாக வராது. மக்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் அது சாத்தியம். முன்னாள் தொழிலாளர்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு தைரியம் இருந்தது. அந்த தைரியம்தான் இன்று நாம் வாழும் உலகத்தை உருவாக்கியது.